ஹலோ நொமேட்ஸ். ஜூன் 28, 2025 சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் செக்யூரிட்டி கார்டு போலீஸ் கஸ்டடியில் இறந்துருக்காரு. இது என்னெல்லாம் நடந்துச்சு, இனி இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அஜித் குமார் சிவகங்கை மாவட்டத்தில் மடப்புரம் அப்படிங்கிற கிராமத்தில் வசித்து வர்றாரு. 27 years old. டெம்பிள் செக்யூரிட்டி கார்டாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்துறாரு. இவங்க அம்மா மழத்தி அண்ட் இவருக்கு ஒரு தம்பி இருக்கிறார் நவீன். ஸோ இவங்க அம்மா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டாக இந்த ஃபேமிலியை வந்துட்டு தாங்கி பிடிச்சி அதுக்கான சோல் பிரெட் வினராக இருக்கிறாங்க. இட்லி மாவு விற்கிறாங்க, தையல் பண்ணி தந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அஜித் என்ன பண்ணுறாருன்னா அவரோட படிப்பை நிறுத்திட்டு குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மடத்துப்புறத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு செக்யூரிட்டி கார்டாக வேலைக்கு போகிறார். இவர் மேலே இதுக்கு முன்னாடி எந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் கிடையாது. இப்படிலாம் இருக்கிறப்போ ஒரு நாள் இவரோட டெஸ்டினியை மாற்றுது. ஜூன் 27 வழக்கம் போல் அவர் டெம்பிளில் வந்துட்டு அவரோட டியூட்டிஸை பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த சமயத்தில் நிக்கிதா அப்படிங்கிறவங்க வந்துட்டு டெம்பிள்குள்ளே வர்றதுக்காக கார் பார்க் பண்ணுறதுக்கு இவர்கிட்ட கீஸை கொடுத்துட்டு டெம்பிள்குள்ளே போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸ்கிட்ட போய் என்னோடய ஜுவல்ஸை காணோம், கார்க்குள்ளே வச்சுருந்த ஜுவல்ஸை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்களோட ஓரல் கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு மானாமதுரை போலீஸ் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஒரு 4 பேர்த்த கோயில் வளாகத்துலேருந்து தூக்கிட்டு வராங்க. அஜித் குமார், நவீன், சக்தீஸ்வரன், அப்புறம் இன்னொருத்தர். ஸோ முதல் கட்ட விசாரணை வந்துட்டு திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களை அனுப்பிடுறாங்க. அப்புறம் அனுப்புன அன்றைக்கி நைட்டு ஒரு 6 பேர் கொண்ட போலீஸ் குழு போய் திருப்பி இங்கே 4 பேர்த்த தூக்கிட்டு வந்து ஒரு ஷெட்டில் வச்சு அடித்து உதைக்கிறாங்க. அவரோட தம்பி நவீனோட வாக்குமூலத்தின்படி அஜித் குமாரை பிவிசி பைப்பால் அடிச்சிருக்கிறாங்க, இரும்பு ராட் யூஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. தண்ணி கேட்டிருக்காரு, கொடுக்கல. மிளகா பொடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஜெய்பீம் படத்தில் நடந்த அந்த 1993 சம்மந்தப்பட்ட இஷ்யூ தான் நமக்கு ஞாபகம் வருது. இதே வாக்குமூலத்தை தான் சக்தீஸ்வரன் சொல்லுவார். ஏர்லி மார்னிங் 4 o'clock அஜித் வந்து கொலாப்ஸ் ஆகிடுறாரு. இவரை ஆட்டோவில் ஏற்றிட்டு பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே டாக்டர்ஸ் இவரை வந்து செக் பண்ணிவிட்டு இவர் டெட்டுன்னு சொல்லிடுறாங்க. போலீஸ் இதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு எபிலெப்டிக் சீஜர்ஸ் வந்திருக்கு, அதாவது வலிப்பு வந்துருச்சு அஜித்துக்கு, அதனால அது அதிகமாக இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா அவருக்கு 44 இடங்களில் அடி விழுந்ததுக்கான தடயம் இருக்குது. இன்டர்னல் ஆர்கன்ஸில் ப்ளீடிங் ஏற்பட்டிருக்கு, பிரெயினில் ஹெமரேஜ் ஏற்பட்டிருக்கு, அண்ட் சிகரெட்டோட ஸ்டப்ஸ் வச்சு பண்ண பேர்ன் மார்க்ஸ் இருக்குது உடம்புல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறாருங்கிறது தான் தெளிவாக தெரியுது. மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு கொடூரமான கொலைக்காரன் கூட இவ்வளோ விஷயங்கள் பண்ணி ஒருத்தர் கொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவரோட மரணம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய உலுக்கி இருக்குது. சக்தீஸ்வரன் வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கிறாரு. அந்த வீடியோ தான் வந்துட்டு பயங்கர வைரலாகி ப்ரைமரி எவிடன்ஸாக மதுரை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அண்ட் அதை வச்சு இது ஒரு கஸ்டோடியல் டெத் தான் முடிவு பண்ணி ஒரு 5 போலீஸ்காரங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டத்தோட எஸ்பி ஆஷிஷ் ராவத் அவரோட போஸ்ட்லேருந்து நீக்கப்பட்டிருக்காரு. இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மூவ் பண்ணி ஆகஸ்ட் 20th ஒரு ஃபுல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி மதுரை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்க்கான இன்வெஸ்டிகேஷனை சிபிஐ ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் டெல்லியிலிருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிக்கிதாவோட புகார் உண்மையாக இல்லையாங்கிறது ஃபஸ்ட்டு சிபிஐ விசாரிக்கிறாங்க. ஏன்னா இவங்க மேலே 2011 ஆல்ரெடி ஒரு மோசடி கேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு ஒரு 5 lakhs வந்துட்டு நிவாரணமாக கொடுத்துருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. நவீனுக்கு வந்துட்டு ஆவெண்டில் வந்துட்டு வேலை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி வந்துட்டு எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க, கட்டணம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. டிவிகே வந்து ஜூலை 13 வந்து சென்னையில் போராட்டம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கஸ்டோடியல் டெத் பார்த்தீங்கன்னா ஒரு தனி சம்பவம் இல்லை. 2017 2022 இந்தியா முழுக்க 669 கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் 0 கன்விக்ஷன்ஸ். ஏன்? பிகாஸ் அரசியல் செல்வாக்கு, ஜாதி பாகுபாடு அண்ட் அதிகார துஷ்பிரயோகம். ஸோ 1993 நடந்த ஒரு விஷயத்தை தான் ஜெய்பீம் படம் எடுத்தாங்க. இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த விஷயங்களை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஸோ எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடங்கள்லையும் சிசிடிவி கேமரா கண்டிப்பாக பொருத்தணும். அண்ட் பாடி கேம்ஸ் போலீஸுக்கு கட்டாயப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு கஸ்டோடியல் டெத்ஸ் நடந்தால் உடனே அதை சிபிஐ எடுத்து விசாரிக்கணும். கஸ்டோடியல் டெத்ஸுக்கு காரணமானவங்களை முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி இந்த கேஸை முடித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். யுனைடெட் நேஷன்ஸோட
டார்ச்சருக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியாவில் முழுமையாக அமல்படுத்தி அதை கட்டாயமாக்கணும். இந்த மாதிரி போலீஸுக்கு எதிராக கொடுக்கப்படும் ஆதாரங்களை இல்லை விட்னஸ் அவங்கள வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு போதிய சட்டங்களை கொண்டு வரணும். அஜித் குமாரோட மரணம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை மாதிரி அண்ட் ஆல்சோ ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லாத அத்தாரிட்டி அண்ட் சிஸ்டமிக் ஃபெயிலியர்ஸை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும், நம்ம அவேராக இருக்கணும். அவரோட குடும்பம் ஒரு மகன் இழந்திருக்கு, ஒரு அண்ணன் இழந்திருக்கு. ஒரு கம்யூனிட்டியாக அவங்கள பாதுகாப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்க ஒரு என்டிட்டி மேலே அவங்களுக்கு இருக்க ட்ரஸ்ட்டே வந்திருக்காங்க. அஜித்தோட மரணத்துக்காக மட்டும் இல்லை, இந்த நாட்டோட ஒரு சிட்டிசனாக அநியாயத்துக்கு எதிராக அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி நம்ம அது குரல் கொடுக்கணும், விக்டிம்ஸை பாதுகாக்கணும், அவங்க நீதி கிடைக்கும் வரை நம்ம குரல் கொடுக்கணும். இனி ஒரு கஸ்டோடியல் டெத் இனிமேல் நடக்கக்கூடாது, நடக்கவும் விடக்கூடாது. அவரோட இந்த மரணத்தை ஒரு டர்னிங் பாயிண்ட்டை நம்ம மாற்றுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி கண்டென்ட்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லெட்ஸ் ஸ்பீக் அபவுட் இட் அண்ட் லெட்ஸ் ஸ்டாண்ட் டுகெதர் ஃபார் ஜஸ்டிஸ். இதே மாதிரி இன்னொரு இஷ்யூ பற்றின வீடியோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் சாம் சைனிங் ஆஃப்.